ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் ஜாவத்திலிருந்து மகேஷ். என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். மட்டன் தம் பிரியாணி சூப்பராக இருக்கும். எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் 250 கிராம், தக்காளி 250 கிராம். அது மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸ்கேல் இருந்ததுன்னா நீங்கள் வீட்டில் எடை போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 வெங்காயம் 3 வெங்காயம் அப்படிங்கிற அளவை விட இப்போ நான் சொல்கிற அளவில் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை எவ்வளோ சன்னமாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக வெட்டுங்க. ஷார்ப்பான கத்தியில் வெட்டும்போது கை பத்திரம் பார்த்து வெட்டணும். எவ்வளோ தின்னாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக வெட்டிக்குங்க. வெங்காயத்தில் நடுவில் இருக்கிறத அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி அதை குறுக்கில் கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம்மை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ சன்னமாக முடியுதோ அந்த சன்னமாக கட் பண்ணிவிட்டு அதை குறுக்கில் கட் பண்ணிக்கங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. இந்த பாத்திரம் எங்கள் வீட்டில் 1/2 கிலோ அரிசி பிடிக்கிற பாத்திரம், மெஷர்மெண்ட் பாத்திரம். இதில் வெங்காயம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. சிறுசாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி போடும்போது அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வருது. தக்காளி அதே மாதிரி 3 தக்காளி எடுத்துருக்கோம். அதுலேயும் நடுப்பகுதியில் இருக்கிற அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது அது சரியாக அரைப்படாது, அதுக்காக தான். இந்த மாதிரி 4 மட்டும் கட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டு பாருங்கள். வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுதான் 250 கிராம். நம்ம 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ மட்டன் போட்டு செய்யும்போது இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. புதினா மல்லி, புதினா இந்த மாதிரி ஒரு கை 15 கிராம் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் அளவு ஒரு கை. அதே மாதிரி மல்லி 15 கிராம், இந்த மாதிரி ஒரு கைப்பிடி. இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு எவ்வளவு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கங்க. மறுபடியும் வெட்டும்போது ஷார்ப்பான கத்தியாக இருந்தால் கை பத்திரம் பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வெட்டிக்கிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை பாருங்கள், இந்த விரலில் ஒரு கோடு 1 இன்ச்சு, இந்த மாதிரி 2 கோடு 2 இன்ச்சில் 2 பட்டை எடுத்திருக்கேன். கிராம்பு ஒரு 5 கிராம்பு, ஏலக்காய் 4லேருந்து 5 எடுத்துக்கலாம். பச்சை மிளகா சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது டேபிள் ஸ்பூன். இந்த டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். அந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நான் கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அதே ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். உங்கள் காரம் தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. உப்பு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். இஞ்சியும் பூண்டும் சம அளவு, 100 இஞ்சினா 100 பூண்டு எடுத்து 2ஐயும் ஒட்டுக்க அரைச்சி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அரிசி கடையில் 1/2 கிலோ சீரக சம்பான்னு கேட்டு வாங்குங்க. ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தை எடுத்து 1/2 கிலோ அரிசி எந்த பாத்திரத்தில் பிடிக்குதோ அந்த பாத்திரத்தை மெஷர்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம 1.5 மடங்கு தண்ணி ஊற்ற போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த பாத்திரம் கரெக்டாக 1/2 கிலோ அரிசி பிடிக்குதுங்க. அரிசியை 2 தடவை 3 தடவை கழுவி ஊற வச்சுக்குங்க. நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம அடுத்தது வெங்காயம் தாளிக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி குக்கர் அல்லது பேஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 50 தேங்காய் எண்ணெய் 50 கடலை எண்ணெய் அப்படிங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்,
பிரியாணி இலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்குங்க. இந்த பாத்திரம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த ஒரு மூடி கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூடியை எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம கடைசியில் தம் போடும்போது சைடில் ஒன்றும் பெருசு சிறுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவி வெளியே போயிடும், கரெக்டாக தம் ஆகாது. அதனால் பாத்திரம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி மூடி எடுத்துக்கங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை எவ்வளோ வதக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். எல்லா வெங்காயமும் ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், கருகாமல் வதக்கணும். பாருங்கள், ஒரு 50% வதங்கிருச்சு. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. அடிக்கடி இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலரி விடுங்க. பாருங்கள், இதில் உங்களுக்கு 1-2 அந்த வெள்ளையாக தெரியுது, அந்த வெங்காயம் வதங்காமல் இருக்குது. அதனால இப்போ மற்றதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அதனால் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனிங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கிடும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஏற்கனவே வதங்கினது கருகிரும், ஸ்மெல் வேறு மாதிரி ஆயிரும். பிரியாணியில் அந்த கருகின ஸ்மெல் வந்துடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஒதுங்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா மொறுமொறுன்னு நல்லா வதங்கிருச்சு. இந்த வாசமே உங்களுக்கு நல்லா தெரியும். வெங்காயத்தை ஒரு சைடில் ஒதுக்கி விட்டுருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்திக்குங்க. மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது உங்களுக்கு பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் கலர் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம். 15 கிராம் எடுத்துருக்கேன், நம்ம சொன்ன அளவு. அதே மாதிரி நல்லா பொடியை வெட்டி அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. முழுசாக போடும்போது அது பிடிக்காதவங்க, குழந்தைங்க அவங்கெல்லாம் அது பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. அதனால நம்ம பொடியை கட் பண்ணிக்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்குங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் போட்டு கூட வதக்குங்க. இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து அதை ஒட்டுக்கா அரைச்சி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு பிரியாணியில் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி நம்மன்னு எரிச்சல் எடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்மளுக்கு இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு லேயர் வரும், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் மாதிரி ஒட்டும். அப்போ இஞ்சி பூண்டு நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஏன் அரைச்சி ஊற்றுறோம்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா, தக்காளியில் நீங்கள் எவ்வளோ தான் சன்னமாக வெட்டி போட்டாலும் அதோட தோல் இருக்கும். பிரியாணியில் அவ்வளோ ஒரு டெக்ஸ்சர் கொடுக்காது உங்களுக்கு. அது தக்காளி சோறு மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை பொறுக்கி வச்சுட்ருப்பாங்க, அது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் அரைச்சி ஊற்றுறோம்.
இப்போ இதுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கடைசியில் செக் பண்ணிவிட்டு பத்துலைன்னா ஆட் பண்ணிக்கங்க. தயிர் நான் பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10 ரூபா பேக்கெட்டு 100 கிராம். நீங்கள் வீட்டில் இருக்க தயிர் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 100 கிராம் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. தயிர் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கி அந்த எண்ணெயெல்லாம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணியில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி மதன்னு அந்த தயிர் வாசம் அடிச்சுட்டே இருக்கும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இங்கே மறுபடியும் கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா தகன்னு இருக்குது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 1/2 கிலோ மட்டன், வேக வைக்காத மட்டனுங்க, சேர்த்து விட்டு மசாலா எல்லா பக்கம் அப்ளை ஆகிற மாதிரி ஒரு பரட்டி விடுங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மட்டன் வேகறதுக்காக நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்ற போகிறோம். அதில் 1/2 பங்கு தண்ணியை இப்போ நம்ம ஊற்றி கறி வேகறதுக்காக விசில் விட போகிறோம். நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு உங்கள் கறிக்கு தகுந்த மாதிரி 5 விசிலிருந்து ஒரு 8 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் கறியோட தன்மை பொறுத்து. நல்லா இளம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 5 விசில் 3 விசில் போதும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா 5லிருந்து 8 10 அது உங்களோட கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்குங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பிரியாணிக்கு மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா முதல்லையே ஆட் பண்ணால் கொஞ்சம் ஸ்மெல் வதக்கும்போது வெளியே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். இப்போ கறி வந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் கூட ஒரு விசில் சேர்த்து கூட விட்டுக்கலாம். 1-2 தப்பில்லை. இப்போ மீதம் இருக்கிற தண்ணி 1.5 கப்பு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணியில் 1/2 கப்பு தண்ணி நம்ம மட்டன் வேகறதுக்காக ஊற்றிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற 1 கப்பை இப்போ ஊற்றி கொதி வந்தோன்னா அரிசி போட்டு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு புளிப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். 10லைன்னா ஆட் பண்ணிக்கங்க. நான் இன்னும் எலுமிச்சம்பழம் சேர்த்துல. 1/2 மூடி எலுமிச்சம்பழம், மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/2 மூடி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு புளிங்க. ஏன்னா கொட்டை உள்ளே இருந்ததுன்னா சாப்பிடும்போது கடிச்சா கசக்கும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னா, நம்ம வெங்காயம் தாளிக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு அடுப்பு பற்ற வைங்க. கரெக்டாக இருக்கும். அரிசி போட்டு நல்லா கலரி விடுங்க. அரிசி உடையாது. சீக்கிரம் கொதி வரக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வைக்கிறோம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு. இப்போ நல்லா கலரி விடுங்க. அரிசி ஒரு 80லேருந்து 90% வெந்துடணும். உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா ஓப்பனில் வச்சு வேக வச்சுருங்க.
பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 80% அரிசி வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே ஒரு பதம் தெரியும். இந்த டைமில் நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா மசாலா சில இடத்துல நின்றுக்கும், சில இடம் அரிசி தனியாக நின்றுக்கும். அதனால என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கலக்கி விடுங்க. அரிசி உடையாமல் அப்படியே சுற்றி வர கலரி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒதுக்கி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி கீழே போகும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஏகதேசம் வெந்துருச்சு, தண்ணி வற்றிருச்சு. இனி அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி பற்றாது, பிரியாணி அடி பிடிச்சிக்கும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மேலே வரும். கொஞ்சமாக சைடில் இப்படி கிளறி விட்டிங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கிடும். இந்த டைமில் அடுப்பு மேலே இந்த மாதிரி ஒரு தகர பிளேட்டோ அல்லது உங்கள் தோசைக்கல்லோ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அடுப்பு சிம் பண்ணிடுங்க. அது மேலே நம்ம பிரியாணி அந்த பாத்திரத்தை வச்சு அரிசியை மட்டம் பண்ணி விடுங்க. மட்டம் பண்ணிவிட்டு அந்த மூடி நான் சொன்ன மாதிரி கரெக்டான மூடி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆவி வெளியே போகாமல், லீக் ஆகாமல் தம்மு நல்லா ஆகி பிரியாணி நல்லா வெந்து பொலன்னு கிடைக்கும். இப்படி ஒரு வெயிட்டை மேலே வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 20 நிமிஷம் ஸ்டாப் கிளாக்கில் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி மறுபடியும் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு தம்மு உடைக்க போகிறோம். சிம்மில் 20 நிமிஷம், அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி யம்மி பிரியாணி பாருங்கள் எவ்வளோ நல்லா பொலன்னு வெந்து அடி பிடிக்காமல் இருக்குது. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா அளவான மசாலாவில் திகட்டாத பிரியாணியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா காரம் நம்ம அளவாக போட்டிருக்கோம், மசாலாக்களும் கம்மியாக போட்டிருக்கிறோம். அதனால் ஒரு திகட்டாமல் பிரியாணி இன்னும் சாப்பிட்ணும் போல தான் இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே பசி ஆயிரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.